ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. பொதுவாக நாம் தாகமாக இருக்கிறோம் என்று சொன்னால் தண்ணீர் குடிப்போம். ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸோ அது லிக்விட் சம்மந்தமானது ஃப்ரூட்டி எது நாம் பருகினாலும் சரி, அந்த தாகத்தை தணிக்காது. அந்த கொஞ்ச நேரத்துக்குனா அப்படி இருக்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வாசனை அடிச்சது எல்லாமே வாழ்வளிக்கும் நீர் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த வாழ்வளிக்கூடிய தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்குன்னா, தூயாவியுடைய பிரசனம் அது ஒரு அடையாளமாக நமக்கு விவிலியத்தில் சிறப்பாக சொல்லப்படுகிறது. தொடக்க நூலே நம்ம பார்க்கிறோம். தொடக்க நூலே கடவுளுடைய ஆவி நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்ததுன்னு பார்க்கணும். அதே போல் இஸ்ரேல் மக்கள் தண்ணி கேட்க பொழுது மோசே எங்கேருந்து பாறையை தட்டுறாரு, தண்ணி வருகிறது. இப்போ இன்னைக்குடைய முதல் வாசத்தில் பார்க்குறோம், கோயிலேருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருதுங்கிறாங்க. இப்போ ஓடையாக வருது, பிறகு பார்க்குறீங்க சிறு ஆறாக வருது, அப்புறம் நல்லா ஒரு பெரிய ஆறாக தண்ணீர் போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, அப்போ இன்னைக்குடைய நற்செய்தியை நம்ம பார்க்கும்பொழுது தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு கூடார திருவிழாவில் சொல்லிடுவார், யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீர்களோ அவர்களாம் என்னிடம் வாருங்கள்பார். அதே போல் சமாரிய அந்த பெண்ணினோட கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதாவது நான் கொடுக்கக்கூடிய தண்ணியை நீ குடித்தால் உனக்கு என்றுமே தாகம் இருக்காதுங்கிறார். அந்த சமாரி பெண்ணுக்கு புரியவில்லை. இப்போ தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவத்தை பெற தான் அவர் யார் எப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு மெசியா. அப்போ தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் ஓடி போய் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த தூய ஆவியுடைய அனுபவம் உடனே நம்மளுக்கு கிடைச்சிடாது. இப்போ இது போல் நம்ம வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், திருப்பலியில் பங்குக்கிறோம், இறை வார்த்தை கேட்குறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தூய ஆவியுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும், அந்த அனுபவத்தை பெற முடியும். இப்போ அந்த தண்ணீர் நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது நிற்காது. அது என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ இது போல் வரும்போது தொடர்ந்து நீங்கள் பணிகள்லாம் இது போல் உங்களோட ஆன்மீக பணிகள், உங்களோட பக்தி முயற்சிகள் இதெல்லாம் செய்யும்போது ஓடையாக, சிறு ஆறாக, பெரு ஆறாக தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம இந்த தண்ணீர் பாய்ந்து கொண்ட இடங்கள்லாம் எப்படியாக இருக்கும், செழுமையாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கனிகள் கொடுக்கும். அப்போ எல்லோருமே விரும்பி வருவாங்க. அப்போ நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பாருங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த தூயாவுடைய வல்லமை, அந்த பிரசன்னம் அந்த நீர் வழியாக நாம் பெற வேண்டும். அப்போ அந்த தண்ணீர், அந்த தாகம் நம்மகிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தாகம் இருந்தால் தானே இறை வார்த்தைக்கு நம்ம கேட்க போவோம், ஆண்டவர் இயேசுவோட நம்ம செல்லுவோம். அப்போ அந்த இயேசுவோட நம்ம செல்கிறோம் என்று சொன்னால் உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த தூயாவுடைய பிரசன்னம் நம்மிடம் இருக்கும். இதுதான் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாம் திருச்சபையில் கொண்டாடக்கூடிய சிறப்பாக பேட்ரிக் சிறு பிள்ளைகளாக இருப்பது கூட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன், ஒரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் கடைசியில் அவங்கள திருடர்கள் அவரை கடத்தி கொண்டு போனாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தை பாருங்கள், அவரை அழைக்கிறார். அப்போ அங்கே அவர் ஒரு குருவாக ஆகி அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம், அயர்லாந்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதான் அயர்லாந்திலோட அப்போஸ்தலன்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் நற்செய்தியை பரப்புகிறார் எல்லா இடங்களுக்கும். அதே போல் அவர் இயேசுவை நம்புகிறார், அவ்வளோதான். அதனால தான் அவர் நிறையா புதுமைகள் செய்ய முடியுது. இன்றைக்கி கூட அயர்லாந்தில் நச்சு பாம்புகள்லாம் இல்லைன்னா அவர் சொன்ன அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையால் அன்று சொன்னது, இங்கே எந்த நச்சு பாம்பும் இருக்கக்கூடாது என்று. அப்போ ஒவ்வொன்றுமே இறை வார்த்தையின்படி நாம் நம்புன்னு சொல்லும்போது அந்த தாகத்தோடு அந்த தண்ணீரை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இயேசுடைய ஊற்று தண்ணீர் நம்மளை எப்பொழுதுமே வளமைப்படுத்தும். அதற்கான வரத்தை வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.